ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டு வீடியோ எடிட்டிங், பேக்ரவுண்டு வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து எப்படி பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணுற வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இது வந்து இன்ஸ்டாகிராமில் இப்போ நிறைய பேர் எடிட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்டு வீடியோ, உங்களுக்கு தேவையான வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா அந்த வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப சின்னதாகவே முடிஞ்சிடும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து நம்ம எதில் டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டு தான். அதாவது அந்த வெப்சைட்டில் ஈஸியாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே 1080 720p அப்படி தான் இருக்கும். ரொம்ப லோ குவாலிட்டியெல்லாம் இருக்காது, எல்லாமே ஹெச்டியாக தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசர் வச்சுருப்பீங்களா, அந்த ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட க்ரோம்னு சொல்லிட்டு ஒரு ஆப் மாதிரி இருக்கே, இதை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது எப்படி அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி கொண்டு வருது, ஆனால் இது ஒரு வெப்சைட்டு தான். நிறைய பேர்த்துக்கு எப்படின்னு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த வீடியோவில் எதில் டவுன்லோட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட் தான், பிக்ஸா பே. அந்த வெப்சைட்டில் தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். அந்த நேம் வந்து இப்படி டைப் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். மேலே 3 டாட் கொடுத்து கீழே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்கள் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறதா அப்படின்னு கேட்கும். ஆட் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் ஆட் ஆயிடும். இது வந்து நீங்கள் ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆப் மாதிரி இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைம் க்ரோமில் போய்ட்டு சர்ச் பண்ணி ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் இப்படி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அதுக்குள்ளே போனீங்கன்னாவே, நான் முன்னாடி ஆப்குள்ளே போன மாதிரி வந்துச்சு, அந்த மாதிரி வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், ஆப்குள்ளே போன மாதிரியே வந்துடுச்சுல. இப்போ இதில் வந்து நம்ம இந்த சைடு சர்ச் பாருக்கு பக்கத்தில் இமேஜ் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம வீடியோ அப்படின்னு சொல்லி வைக்கணும். வச்சுட்டு இதுக்கு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது வந்து நேச்சர் சம்மந்தமானது தான் போயிட்டுருக்கு. இப்போ மவுண்டைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இது ஒரு நல்லாயிருக்கும், இந்த வீடியோலாம் நல்லாயிருக்கும். மவுண்டைன் ஃபாரஸ்ட்டுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது மவுண்டைன் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா வீடியோஸுமே வரும். அந்த நீங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோவிலேருந்து ஒரு வார்த்தை இதில் போட்டிங்கனாவே அந்த மாதிரி வந்துடும். திருப்பி மேலே சர்ச் பாரில் மவுண்டைன் ஃபாரஸ்ட்டை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது பிளான்ஸுன்னு போடுறேன். பிளான்ஸுன்னு போட்டோம்னா பிளான்ஸ் வீடியோ நிறைய இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வீடியோவும் வரும். இந்த மாதிரி இதெல்லாம் இதுலேயே செகண்டும் போட்டிருப்பாங்க பாருங்கள். இது நான் முன்னாடியே ஒரு வீடியோவாக போட்டுட்டேன், ஆனால் அவ்வளோக்கா ரீச் இல்லை. சரி, இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கே, நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். கீழே வந்து செகண்ட் தெரியும். அந்த செகண்டை பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எது வேணுமோ அப்படி. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த வீடியோ இருக்குது அப்படின்னா, இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு மேலே ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்ட்டு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் கேட்கும். அது MP4 ஃபார்மேட் அப்படிங்கிறதே காமிச்சிடும். அது எவ்வளோ MP அப்படிங்கிறதே காமிச்சிடும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற MP செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். நான் வந்து மொபைலில் வந்து என்னை கேட்டு நான் பர்மிஷன் கொடுத்தா தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நான் டவுன்லோட்னு கொடுத்தா தான் டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது கீழே போனீங்கன்னா கூட இன்னும் இதில் ரீசன்ட்டான வீடியோஸ்லாம் வரும். இதிலிருந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஒரு சர்ச் பண்ணுறதுக்கு ஐடியா. அடுத்தது வந்து லீஃப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இதில் நிறையா வரும். இலைகள் சம்மந்தமானது இதில் நிறையா வரும். ஸோ இந்த இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது ஒரு நேம். அதாவது இப்போ ட்ரெண்டிங்கில் நேச்சர்ஸ் சம்மந்தமாக போயிட்டுருக்கறனால நான் இப்படி சம்மந்தமானதே ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும், ட்ராவலிங், காரு, பைக்கு, எதாக இருந்தாலும் இதில் சர்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். இப்போ நான் பைக் ட்ராவலிங்னு சர்ச் பண்ணுறேன். ட்ராவல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். பைக் ரிலேட்டடானது வரும். கீழே போயிட்டே இருந்தீங்கன்னா பைக்கில் ரைடு போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் வந்து பைக்குன்னு போட்டால் நம்மளுக்கு மோஸ்ட்லி மோட்டர் சைக்கிள், அதாவது சைக்கிள் தான் வரும். நீங்கள் மோட்டார் பைக் அப்படியே மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறத போட்டு பாருங்கள். இப்போ நான் நேச்சுரல் அப்படின்னு சொல்லி போடுறேன். இதேமாதிரி உங்களுக்கு வேணுங்கிற கேட்டகரியை நீங்கள் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.